இந்த பூமி முழுக்கவே உங்களால பலவிதமான பாதைகளை பார்க்க முடியும். அதுல வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய இந்த ரோட்ஸ் எல்லாமே பாதுகாப்பானதா இருக்கிறது இல்ல. ரிவரை கிராஸ் பண்ற முதல்ல பாம்பு மாதிரி பல மைல் நீளத்துக்கு குறுக்கு நெடுக்குமா வளைஞ்சு நெளிஞ்சு போற சர்பன்டைன் மவுண்டன் ரோட். எந்த நேரமும் பாறாங்கல்லு விழ ரெடியா காத்திருக்கக்கூடிய ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட டேஞ்சரஸான ரோட்ஸ்னு சொல்லி உங்க உல்லாச பயணத்தை சவ ஊர்வலமா மாத்தி சோழிய முடிக்கிறதுன்னு சொல்லி பல ஆபத்தான பாதை அமைப்புகளும் அந்தரத்துல மிதக்கிற பாலங்களுமே இந்த உலகத்துல பல பகுதிகளிலையும் உண்டு. இப்படிப்பட்ட டேஞ்சரஸான ரோட்ஸ் பத்தின வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனல் அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கண்டிப்பா ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. அது இல்லாம இப்ப மேலும் சில ஆபத்தான பாதைகளையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். இப்படி ஒரு பைக் ரைடு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரோடு எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருக்குன்னு பாருங்க. இந்தியாவில் செனாப் ரிவருக்கு 300 கிலோமீட்டருக்கு மேல பக்கவாட்டு மலைப்பகுதியை கொடைஞ்சு உருவாக்கப்பட்டதுதான் 30 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கில்லார் கிஸ்ட்வார் அப்படிங்கிற இந்த ஆபத்தான சாலை. இந்த ரோடு எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஆனதுன்னு பாக்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரோட்ல நீங்க இதுவரைக்கும் எத்தனையோ விதமான டிராபிக் ஜாம பார்த்திருக்கலாம். ஆனா காட்டெருமைகள் ஏற்படுத்தின இந்த மாதிரியான ஒரு டிராபிக் ஜாம பார்த்திருக்க மாட்டீங்க. அமெரிக்காவோட எல்லோஸ்டோன் பகுதியில தான் இந்த காட்சியை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பெரு நாட்டுல இந்த பஸ் பாஸ் எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சதா இருக்குன்னு பாருங்க. நியூசிலாந்துல இருக்கிற ஸ்கிப்பர்ஸ் கேனியான்கிற ஆபத்தான ரோட் ஸ்ட்ரக்சரை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 19ஆம் நூற்றாண்டுல இங்க தங்கம் கிடைக்கிறதா கேள்விப்பட்டு ஒரு கோல்ட் ரஷ் நடந்தப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தான் மலையோட பக்கவாட்டுல தடுப்புகள் இல்லாத இந்த குறுகலான ஆபத்தான சாலை அமைப்பை உருவாக்கி இருந்திருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் ஆபத்தான சூழ்நிலைகள்லையும் பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. இங்க ஏற்பட்ட ஒரு மண் சரிவுனால என்ன நடந்திருக்குன்னு பாருங்க.
பொலிவியாவில் இருக்கிற டெத் ரோடுன்னு அழைக்கப்படுற இந்த பாதை எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒன்னா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆபத்தான ரோட்ல நடக்கிற விபத்துகள் மூலமா மட்டுமே தோராயமா 300 பேர் வரைக்கும் இறந்து போறாங்க. இருந்தாலும் இன்னமும் இந்த ரோட்டை டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. இங்க கார்லயும் ட்ரக்லையும் போனவங்க ஜஸ்ட் மிஸ்ங்கிற அளவுல எப்படி இந்த பாறாங்களோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிருக்காங்கன்னு பாருங்க. வியட்நாம்ல போக்குவரத்து நெரிசல்ங்கிறது பீக் ஹவர்ஸ்ல பார்க்க இப்படி தான் இருக்கும். அதுல 95% அளவுக்கான டிராஃபிக்ங்கிறது ஸ்கூட்டர்ஸ்னால மட்டும் தான் உருவாகும். இந்த ட்ரக்ல இருந்து என்ன கீழே விழுந்திருக்குன்னு பாருங்க. சைனாவில் இந்த மாதிரியான இடங்கள்ல ஹெவி வெயிட்டான வாகனங்களை ஓட்டிக்கிட்டு போக உண்மையிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் சாத்தியமாகும். சில இடங்கள்ல பாதைகள் 37 டிகிரி கோணத்துக்கு செங்குத்தாவும் சாய்வாவுமே இருக்கும். அது மாதிரியான இடங்கள்ல ஆக்சிலரேட்டரையும் பிரேக்கையும் அழுத்தி கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது எந்த அளவுக்கு சவால் நிறைஞ்சதா இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. பழைய பாலம் ஒன்று இடிஞ்சு விழுந்த காட்சி. மழைக்காலங்களில் இந்த மாதிரியான மலைப்பகுதிகளில் மண் சரிவு ஏற்படுறதை தவிர்க்கவே முடியாது. மெக்சிகோவில் இருக்கிற ஜோருலோ பிரிட்ஜுங்கிற இந்த பாலத்தை இந்த உலகத்தில் இருக்கிற லாங்கஸ்ட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜஸ்லயே குறிப்பிடத்தகுந்த ஒண்ணுனே சொல்லலாம். கேபிள்ஸ் மூலமா 470 மீட்டர் நீளத்துக்கு அந்தரத்துல தொங்குற மாதிரி இணைக்கப்பட்ட இதுல எப்பயுமே வாகனங்களோட டிராபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். மெக்சிகோவோட முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒன்னாவுமே இருந்துட்டு வருது இந்த பகுதி. இங்க ரோட்டை மறிச்சு இந்த கங்காரு பண்ணன சேட்டையை பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற காஹில்ஸ் கிராசிங் அப்படிங்கிற இந்த ரிவர் பிரிட்ஜ் வழியா கிராஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அது ஏன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்க்கறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இந்த ஹெவி லோட் ட்ரக்கும் இன்னொரு பஸ்ஸும் ஜஸ்ட் மிஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுல எப்படி ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்குன்னு பாருங்க. निकल गया ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.